என்ன காலிஃப்ளவர் குழம்பாம்மா? ஆமாம் சாமி. காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு. வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி கொஞ்சம் இப்படி உட்கார்ந்தா நீ என்னை வெங்காயம் உரிக்க வச்சுட்டேன். சரி என்ன பண்ணுற, சும்மா தான் இருந்தான்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அப்புறம் நீ சித்தி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க? ஆமாம், சித்தி வீட்டுக்கு வர சொன்னாலா, சரின்ட்டு சரி போகலான்னு சொன்னேன். அப்புறம் இந்த பெரியவளையும் கூப்பிட்டேன். சரி வரேன்னு சொன்னாலும் அப்புறம் 2 பேரும் போனோம். பெரியவளையா? என் தங்கச்சியடி. பெரிய தங்கச்சியா? ஆமாம். அப்புறம் அவளை விட்டுட்டு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அவளே கூப்பிட்டா போகலாமான்னு, அவளையும் கூப்பிட்டுக்கறனால அவளே கூப்பிட்டா சரி போகலான்னு சொல்லிட்டு போனான். சரி அந்த மத்தியானம் லஞ்சு அங்கே எடுத்து போடணும் ஐடியாவில் போகல. ஆனால் திடீர்னு குரங்கடிக்கு சரி எடுத்து போட்டுடலாம், சரி ஏன் நிறுத்துற நீ போட்டுருன்னு சொன்னாலா. அப்புறம் அவளையே சொல்ல சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். வாங்க காலிஃப்ளவர் குழம்பு வச்சுட்டு மத்தியானம் 12 மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு கிளம்புனோம். மத்தியானம் கோயிலுக்கு போகணுமா? ஆமாம், சமைச்சு குழம்பு வச்சுட்டு. ஏன் காலையிலையும் ஒன்றும் செய்யலையே? என்ன குழம்பெல்லாம் இன்னைக்கு அவளை செய்யலை. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு ஏதோ தாளிச்சிட்டு பொரியல் மட்டும் பண்ணி கொடுத்துட்டாலாட்டு இருக்குது. சரி நான் என்னமோ வறுத்து அரைச்சி குழம்பா? ஆமாம், வறுத்து அரைச்சி குழம்பு தான். மட்டன் குழம்பு மாதிரியா? மட்டன் குழம்பு மாதிரியாதா. என்னென்னம்மா போட்டிருக்கேன்? என்னென்ன மட்டன் குழம்பு போடணுமோ மிளகா, கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு, கூடையே சோம்பு, பட்டை, கிராம்பு. சட்டிலேயே வறுத்துக்கலாமா? மண் சட்டிலேயே? ஆமாம், நல்லா வாசம் அடிக்குது சூப்பரா. ஆக்சுவலா ஃப்ரைடே சாம்பார் தானே வச்சிருக்கணும். ஃப்ரைடேனாலே சாம்பார் தானே. சாம்பார் தான் இன்னைக்கு. சரி நீ செய்யல, நீங்கள் சரி இதுவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பண்ணி என்னதான் பண்ணுறது. காலிஃப்ளவர் குழம்பு அப்படியே டைட்டில் வைக்க போற? அப்படிதான். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கடுகு போடாமல் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பட்டை, ஒரு கிராம்பு, அவ்வளோதான். அரைவாசி பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை தலை போட்டுடலாம். சுடு தண்ணியில் போட்டால் காலிஃப்ளவரை போட்டுடலாம். கொஞ்சம் அது வதங்கிடுச்சாமே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்சா மசாலாவை போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தை ஊற்றிடலாம். காலிஃப்ளவர் வெந்துருச்சு. மல்லித்தலையை போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.